ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ விக்கர். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். சரி, ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறனால ரொம்ப நாள் ஒரு இதை பற்றி தேடிக்கிட்டே இருந்தோம். நாம ஏன் ஒயில் ஃபாரஸ்ட்டில் போகக்கூடாது, அங்கே போய் லைவாக ஏதோ ஒன்று அனிமல்ஸ் கிடைச்சதுன்னா எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் எல்லாம் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு மூலமாக கேரளாவில் வந்து ஒரு இடத்துல யானைகள்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி அங்கே போய் பார்ப்போம், உண்மையிலேயே அது இருக்கா இல்லை இவங்க சும்மா நாட்டுக்கு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து அவங்க அங்கே இருக்காதுக்கு முன்னாடி உள்ளே போகணும், இருட்டாச்சுன்னு உள்ளே போக முடியாது, ஏன்னா போகிற வழியிலே யானைகள் வந்து நிற்கிது, அது நமக்கு ரொம்ப சிரமமாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு 2 மணிக்கு கிளம்பி ஒரு 3 மணிக்கு அங்கே இருக்க மாதிரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் இங்கே போகிறதுக்கு இந்த பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளம்பி போயிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். அங்கே 6 o'clock மேலே உள்ளே போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு அங்கே போயிட்டுருக்கோம். பார்ப்போம், உள்ளே போக முடிஞ்சதுன்னா இன்றைக்கி ஒரு நமக்கு லக் இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம முன்னாடி பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம யானை மட்டும் தான் பார்க்குறதுக்காக போகிறோம். அவங்களும் யானை தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புலி இருந்தது, அது இப்போ இருக்கா இல்லையானலாம் தெரியல. சிறுத்தைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிறுத்தைகள் வந்து மோஸ்ட்லி நம்ம மனுஷங்களை ஒன்றும் பண்ணுறதில்ல, அங்கே வீட்டில் இருக்க நாய்களை தான் தூக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இங்கே ஒரு சின்ன டிராஃபிக் ஆகிடுச்சு. இந்த டிராஃபிக் ஆகிறதுனால தான் இந்த பாலத்தை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ நியூஸ் எல்லாம் வந்தது. ஆனால் இப்போ அதுக்கு உண்டான வேலைகள் எதுவும் ஒன்றும் ஆரம்பிக்கலாட்டுருக்கு. ஆனால் அங்கே சைன் போர்டு வச்சுருந்தாங்க, ரூட்டை மாற்றி விட்டுருக்கோம் பாலம் வேலை நடக்கிறதுனால, அதனால் எல்லாம் சுற்றி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்டோம், இல்லை ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் நேராகவே போகலாம் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. அது நம்ம எங்கேயாவது ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைமில் போயிட்டோம்னா இந்த வண்டியில் கம்மி, இதோட ஒன்றும் ஜாஸ்தி இருக்குங்க. பார்ப்போம், இந்த பாலம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா மேபி இந்த இதெல்லாம் இருக்காது, அது நல்ல விஷயம் தான். பைபாஸ் பக்கமாக வர்றது காட்சி, பைபாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். பார்த்தீங்க நம்ம மக்களை 2-way ரோடாக இருந்தாலும் ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடியே அப்படி கிராஸ் பண்ணி வருவாங்க, அது பின்னாடி லேடிஸ்லாம் வச்சுட்டு. பைபாஸ் திரும்ப போகிறோம். இங்கேருந்து அவங்க சொன்ன லொக்கேஷன் நமக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour காட்டுது. அக்கா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே எஜ்ஜுன்னு காத்திரிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு கேரளா மழை பெய்யுதோ அப்படிங்கிற ஒரு டவுட் வேறு, ஏன்னா மோஸ்ட்லி க்ளவுட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுது. இருந்தாலும் நம்ம இன்னும் பார்டருக்குள்ளே போகல. சரி பார்ப்போம், மழை வருதா இல்லை எப்படின்னு. கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா கிளைமேட் அங்கே இருக்கிறதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ஒரு மாதிரி ஜில்லுன்னு காத்திருக்கும் இல்லையா, அந்த மண்வாசனையோட ஒரு காற்று அடிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கேரளா சைடு மோஸ்ட்லி எல்லாமே அப்படியே இருக்காட்டு இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலையெல்லாம் மேகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மரமூட்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அங்கே போய் தங்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியாவில் தான் தங்க போகிறோம். மழை கீழே வந்ததுன்னா நம்ம அங்கே கேம்பிங்கும் போட முடியாது, தங்குறதுக்கு வழி இல்லை. மழை நம்ம போகிறதுக்கு முன்னாடி பெஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி திரும்பிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பெஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் எதுவும் எடுக்கல.
அப்படியே தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டுறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அது மேலே எல்லாம் எப்படி பண்ணி கண்டிப்பாக மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வர வர அந்த ஜில்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. இதெல்லாம் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருந்தது. நம்ம கோயம்புத்தூரில் வெயிலேருந்து டக்குனு இங்கே வந்தோடனே இது ஒரு ஜில்னஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம வெயில் பார்த்திங்கன்னா அங்கே கோயம்புத்தூர்லேயே ரொம்ப தாக்குங்க. இப்போ பக்கமாக வந்துட்டு வாழையார் செக் போஸ்ட் இருக்கேன். இங்கே பைக்குக்குள்ள ஸ்பீட் லிமிட் இருக்குங்க. ஆனால் தம்பி முன்னாடி போகிற தம்பி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அதுக்குள்ள ஃபைன் விழுங்க இல்லையான்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த லாட்ரி டிக்கெட் கடை தான். இங்கே தான் வந்து எல்லாம் லாட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க மோஸ்ட்லி இங்கே வந்து எடுத்து போகிறாங்க. இங்கே நம்ம ஆந்திரா ஹைவேல பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் லான்ச்னு ஒன்று போட்டிருக்காங்க புதுசாக. அங்கே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணி இந்த லாங் ட்ரைவ் போகிறாங்க, ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவர்லி பேசிஸ் தான் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து ரீசனபிள் ரேட்டு ஒத்து தான். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் வண்டியிலேருந்து உட்காந்துட்டே ஓட்டிட்டு வந்திருப்போம், கொஞ்சம் கால் நீட்டி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கும்போது இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அங்கே காஃபி மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட்டாக இருக்குங்க. யாராவது வரணும், கொஞ்சம் எமர்ஜென்சியாக போகிறோம் அப்படிங்கிறவங்க இங்கே ஸ்டே பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் போகலாம். இல்லை நம்ம பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணலாம், பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணுறது அளவாக கூட நம்ம பே பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இல்லை தூங்க மட்டும் போகிறோம்னா தூங்குறது மட்டும் நம்ம தனியாக பே பண்ணிக்கலாம். வந்தாச்சு, நம்ம லொக்கேஷன் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இந்த டோல்கேட் தாண்டி தான் ஏதோ ரைட் சொன்னாங்க. ரைட்டுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகணும். நம்ம முன்னாடி போயிட்டு இருக்க தம்பி பார்த்தீங்கன்னா ஏதோ வேடிக்கை பார்க்கறேன்னு பார்த்துட்டு டப்புன்னு யாரும் அந்த கவுசி கொடுக்க வந்தாங்க. நம்ம டப்புன்னு உள்ள விட்டாரு. ஆனால் உள்ள விட்டு கண்டிப்பாக அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. சாரியோ ஒன்றுமா ஒன்றுமே கேட்டு கிளைமேட் பார்த்தீங்கன்னா சேம் அளவுல பயங்கரமா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இருட்டாகிறதுக்குள்ள உள்ள போகணும். நாங்கள் இந்த கிளைமேட் பார்த்து இப்பயே இருட்டாயிடும் போலவே. இங்கே தான் சொன்னாங்க, அங்கே முன்னாடி இருக்க ஒரு ரைட்டு, அந்த ரைட்டு தான் உள்ளே திரும்பணும். நம்ம உள்ளே திரும்பினோம்னா அந்த மலை அடிவாரமே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரைட்டு திரும்புகிறோம்.
ஏன்னா நம்ம போகிற இடத்துல வந்து முதலாம் எல்லாம் குடியெல்லாம் இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை, எல்லாம் காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க. அதனால ஆல்ரெடி அங்கே யானைகள் இருந்திருக்கு, அவங்க குடியிருக்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக வந்ததில்லை. எல்லாரும் காலி பண்ணிட்டு வந்தனால யானைகள் எல்லாமே வந்து ஊருக்குள்ள வந்து ஜல்லி இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வழியை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், ஆக்சுவலாக அது ஆஃப் ரோடு அந்த மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல என்ட்ராகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏதோ கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, பெருசாக கட்டியிருந்தாங்க. இது ஒரு ரயில்வே ட்ராக்கு, அதுக்கு அடியில் பூந்துட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே கேட் காலெலாம் கிடையாது, ஓப்பன் இதுதான் அது. அதனால் இவ்வளோ தூரம் சுற்றி மேலே போகிற மாதிரி அவங்க வழி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா மணி 6 கூட ஆகலை, 5:45 சம்திங் தான் ஆகுது. 5:45 5:50 5:55 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த அளவுக்கு இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது, மழை வராமல் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே வீடு இருக்கு, என்ட்ரன்ஸுக்கு நல்லா பெருசாக நல்லா கட்டி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மளிகை கடை கூட இருக்குங்க. நமக்கு கூட போகிறதுக்கு ஆள் வேணுங்கிறனால என் தம்பிங்களும் இங்கே தான் இருக்காங்க பக்கத்தில், அதனால அவங்க வர சொல்லியிருந்தேன். அவங்க முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அவங்க மீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே அவங்களோட சேர்ந்து கிளம்பிடலாம். அவர் பைக் நிற்கிறார் பார்த்தீங்களா, அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்தோடனே அங்கே தெரிஞ்சவங்க கடை ஒன்று இருக்காங்க, அங்கே போய் காரை போட்டுட்டு எல்லாரும் பைக்கில் தான் போகிறோம், ஏன்னா கார் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போகிறோம். இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதா? நம்ம என்ன பிரைட்னஸ் வச்சு வீடியோ எடுத்தாலும் அது இடம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குது. போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து யானையோட லத்தி வந்து நிறைய கிடக்கு, வழியோட கிடக்கு. அதாவது ஒரு யானை போட்டால் அந்த மாதிரி இருக்காது, 4-5 யானை 10 யானை சேர்ந்து போட்டால் தான் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் அவங்க சொன்ன லொக்கேஷனு. இந்த இடத்துல இருந்துட்டா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும், எல்லாம் வந்தாலும் போனாலும் பார்த்துக்கலாம். மேலே வந்து நீங்கள் கேம்ப் ஃபயர் மேலே இருந்துக்கலாம் அந்த பில்டிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த குடி இருந்துருப்பாங்க போல. இதோட பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணுறோம். பார்ட் 2 வீடியோவில் அங்கே நாங்கள் யானையை பார்த்தோமா இல்லையா, என்ன நடந்ததுங்கிறது பார்ட் 2ல் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. Please subscribe my channel. It's me, Victor. Thanks for watching.